கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் சங்கீதம் 101:5 தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 101 5 வசனம். பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சி உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஒரு சுபாவம் அல்லது ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா பெருநெஞ்சன் அல்லது மேட்டிமை. இதுக்கு விரோதமாக நிற்கக்கூடிய ஒரு குணாதிசயம் தேவனுடைய குணாதிசயமாக இருக்குது. எப்படி மனதுருகுதல், இரக்கமுள்ளவராக இருக்குதல், இதெல்லாம் தேவனுடைய ஒரு பண்பாக குணாதிசயமாக இருக்குதோ, அதை போல் யார் பெருமையாக இருக்கிறாங்களோ, மேட்டிமையாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு விரோதமாக நிற்பது தேவனுடைய ஒரு குணாதிசயமாக இருக்குது. அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு 4ஆம் அதிகாரத்தில், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்போ பெருமை உள்ளவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு எதிர்த்து நிற்பது தேவனுடைய பண்பு, அதுதான் தேவன். ஆம், சாத்தான் பெருமை உள்ளவனாக காணப்படுகிறான். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவராக காணப்படுகிறார். அப்போ ஒரு பக்கம் யார் பெருமையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு பின்னால் சாத்தான் இருக்கிறான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பெல்லாம் பெருமை நமக்குள்ளே இருக்குதோ, பெருமையோட, அகந்தையோட, மேட்டிமையோட ஒரு மனிதன் செயல்படுகிறானோ அவனுக்கு பின்னால் சாத்தான் இருக்கிறான். அப்போ தேவனுடைய குணாதிசயம் அது யாராக இருந்தாலும் சரி, அது சாத்தானாக இருந்தாலும் சரி, அது மனிதனாக இருந்தாலும் சரி, பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிர்த்து நிற்பது தேவனுடைய குணாதிசயம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டு இருக்கிறது. இங்கே நாம் தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்ட ஜனத்தை காப்பாற்றுகிற தேவன், மேட்டிமையானவர்களை தாழ்த்த அவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கண்கள் திருப்பப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதமாக பெருமையாக நடக்கிறானா, மேட்டிமையாக இருக்கிறானா, அகம்பாவத்தோடு நடக்கிறானா, அகந்தையாக நடக்கிறானா, நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் குழம்பவே வேண்டாம். தேவன் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் உங்கள் பட்சமாக நிற்பார். நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் தாழ்மை உள்ளவங்களா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களா, தேவனுடைய உதவியை, ஆண்டவருடைய ஒத்தாசையை நீங்கள் தேடுகிறவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருப்பார். ஒருவேளை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், ஏற்று வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் உறவினராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களை பிடிக்காமல் கூட்டம் சேர்த்துக்கிட்டு பொறாமையோடு உங்களுக்கு விரோதமாக மேட்டிமையோட பெருமையோடு செயல்படுகிறவங்களா இருக்கிறீங்களா? நிச்சயமாக பயப்படாதீங்க, பயப்படவே செய்யாதீங்க. தேவன் உங்கள் பட்சம்தான் இருப்பார். நிச்சயமாக தேவன் அவர்களுக்கு விரோதமாக நின்று அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் ஆகாப் அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்குறோம். இந்த ஆகாப் ராஜா யார் அப்படின்னா இஸ்ரவேலின் ராஜா. அந்த 10 கோத்திரங்களுக்கு ராஜாவாக இருக்கிறான். ஆனால் அந்த ராஜா தேவனை தேடின ஒரு உண்மை உள்ளவனாக இருந்தானா உண்மை உள்ளவனாக இல்லை. இவன் தேவனை விட்டுட்டு இவன் தேவனுக்கு பிரியமில்லாத மாய வழிபாடுகளை செய்கிறவனாக இருந்தான். ஆக இந்த ஆகாப் ராஜா தேவனை வணங்கலை. தேவன் தான் மெய்யான தேவன்னு தெரிஞ்சாலும் கூட தேவனை விட்டுட்டு அவன் வேறு எதையெல்லாமோ அவன் வணங்கிட்டு இருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவர்கள் தன்னுடைய ஜனம், அந்த யாக்கோபினுடைய வம்சம், ஆகவே அந்த ஆபிரகாமின் சந்ததிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே சீரியாவின் ராஜா என்ன செய்கிறான், 32 ராஜாக்களோடு வரான். அந்த பெனாதாத், சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் 32 ராஜாக்களோட படையெடுத்து வாரான். இதை நம்ம 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் பாருங்கள் ரொம்ப ஏளனம். ஆகாப் ராஜா கிட்ட எவ்வளோ படம் இருக்குது? வெறும் 7000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆகாப் ராஜாவுடைய படம் வெறும் 7000 பேர். பெனாதாத்துக்கு படம் என்னென்னா 32 ராஜாக்கள் அவனோட வராங்க. ஒரு ராஜாக்கு
ஒரு ராஜா 7,000 பேர் வச்சுருந்தாலே எத்தனையோ லட்சக்கணக்கில் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையில் ஆண்டவர் அவனை வணங்காட்டாலும் கூட, ஆண்டவர் தேடாத ஒரு மனிதனாக இருந்தாலும், அந்த பெனாதாத் என்ன சொல்கிறான், நாங்கள்லாம் வந்து சமாரியாவில் ஒரு பிடி மண் அள்ளுனாலே சமாரியாங்கிற ஒரு இடமே இருக்காது. சமாரியாவுடைய ஒரு பிடி அள்ளினா கூட அங்கே அவ்வளவு நாங்கள் எண்ணிக்கைன்னு அடங்காத கூட்டமாக இருக்கிறோன்னு சொல்லி அவன் ரொம்ப ஒரு திமிரா, பெருமையா, மேட்டிமையா, அகந்தையா பேசுகிறத நம்ம பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இதை நம்ம வாசிக்கிறது. எங்கே வாசிக்கிறோம்? 1 ராஜாக்கள் 20:10 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது பெனாதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாக இருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த சீரியாவுடைய ராஜாவாகிய பெனாதாத் சொல்கிறான், நாங்கள்லாம் வந்து சமாரியாவில் ஒவ்வொரு கைப்பிடி மண்ணை அள்ளாலே சமாரியாங்கிற ஒரு பட்டணமே காணாமல் போயிடும், அவ்வளோ பெரிய படைகள்னு ரொம்ப ஒரு பெருமையாக இந்த அற்பமாக அவன் நினைத்து பேசுகிறத தேவன் பார்க்குறார். தேவன் சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆண்டவர் ஆகாப் ராஜாவினிடத்தில் தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்கிற காரியத்தை அந்த 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகி ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்போ அங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை பார்க்காத, என்ன பாரு, நான் தான் மெய்யான தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நீ அறியணும். நீனே அறியலையே. நீ என்னை விட்டுட்டு எதையெல்லாமோ தெய்வம் நினச்சி வணங்கிட்டு இருக்கிறியே. என்னை நோக்கி நீ திரும்புறதுக்கு இந்த இடத்துல நான் என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்த போகிறேன். அப்போ ஆகாப் தேவனை தேடாதவனாக இருந்தாலும் ஒருவன் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுனா அது தேவனுக்கு விரோதமாக பேசுகிறதாக தேவன் எடுக்கிறார். இந்த இடத்துல பெனாதாத் பேசின அந்த காரியத்தை தேவன் யாருக்கு விரோதமாக பேசுகிறதா எடுக்கிறார் அப்படின்னா, அது தனக்கே விரோதமாக பேசுகிறதாக அவர் அங்கே பதிவு செய்கிறார். ஏன்? அந்த ஆகாப் ராஜா தேவனை தேடாதவனாக இருந்தாலும் தன்னுடைய ஜனங்கள் என்பதிலே அவர் பார்க்குறார். அருமையானவர்களே, தேவன் உங்கள் மேலே அக்கறை உள்ளவர், தேவன் உங்கள் மேலே கரிசனை உள்ளவர். உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு எதிர்ப்பின் கிரியைகள் கொந்தளித்தாலும், மனுஷங்க எவ்வளவு விரோதமாக அவங்க பேசினாலும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு முன்பாக நீங்கள் விழுந்து ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்பி நீங்கள் உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் சொன்னார், அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், அதன் மூலமாக நான் தான் தேவன் என்று ஆகாபே நீ அறிந்து கொள்ள வேண்டும். யாரை கொண்டு? வெறும் 232 மாகாணங்களின் அதிபதிகள், இல்லை, யங் மென் ஆஃப் த பிரின்சஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாகாணங்களில் அதிபதிகளாக இருக்கிற இளம் வாலிபர்கள் 232 பேரை கொண்டு போகிறான். அவனுடைய படை 7000 தான். அந்த 232 பேர் முன்னால் போக 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 பெனாதாத்தனுடைய படைகளை வெட்டி வீழ்த்திக்கிட்டே போகிறாங்க. பெனாதாத்து கூடாரத்தில் குடித்து புசித்து வெறித்து கொண்டிருந்தவன் அவன் சில குதிரை வீரர்களோடு கூட உயிர் தப்ப அவன் ஓடி போகிறத நம்ம பார்க்குறோம். வெறும் 232 பேர் தான், வெறும் 232 பேர். மிகப்பெரிய படைகளோட 32 ராஜாக்களுடைய அணிவகுப்போடு வந்த அந்த பெருமையாக பேசின பெருநெஞ்சு உள்ளவன், அகந்தையோடு பேசினவனை ஆண்டவர் அங்கே அழிக்கிறத பார்க்குறோம், தோற்கடிக்கிறத பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, அது தேவனுடைய சுபாவமாக இருக்குது. இதைத்தான் நம்ம 1 சாமுவேல் 17 அங்கே தாவீது கோலியாத் சம்பவத்தில் பார்க்குறோம். கோலியாத் பெருமையாக பேசுகிறான், தேவனை நிந்திக்கிறான். எப்போல்லாம் ஒரு மனுஷன் பெருமையோட அகந்தையோடு பேசுகிறானோ அவனை சாபமணி ஆண்டவர் கட்டாயம் அடிக்காமல் விடவே மாட்டார். ஏனென்றால் அது தேவனுக்கு விரோதமான ஒரு பகையாக இருக்குது, அது தேவனை எதிர்த்து நிற்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் கோலியாத்தை பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு சின்ன தாவீது தான். தாவீது கையில் வெறும் பட்டயம்லாம் ஒன்றும் கிடையாது, வெறும் இந்த குருவி அடிக்கிற அந்த கவன்னு சொல்லுவாங்களே அந்த வார் தான் இருந்துச்சு. வெறும் 5 கல் தான் இருந்துச்சு.
தேவன் எவ்வளவு நேர்த்தியாக செயல்படுகிறார். தாவீது, ஜெயம் தேவனுடையது, யுத்தம் கர்த்தருடையது. பயன்படுத்தின பாத்திரம் தாவீது. ஆனால் எதிர்த்து நின்னது யாரு? அகந்தையோட பேசினவன், பெருமையோட பெருநெஞ்சுள்ளவனை பொறுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். பெருநெஞ்சுள்ளவனை பொறுக்க மாட்டேன். இந்த இடத்துல தேவனுடைய வைராக்கியம் வெளிப்படுகிறத பார்க்குறோம். தேவனுடைய குணாதிசயம் வைராக்கியமாக வெளிப்படுது. அதனால் யாராவது உங்களுக்கு விரோதமாக ரொம்ப பெருமையோடு இருக்கிறாங்களா, நீங்கள் பயப்படவே செய்யாதீங்க. தேவன் அவர்களை அழிப்பதற்கு அவர்களுக்கு விரோதமாய் நிற்கிறார். நீங்கள் தேவன் பட்சம் நில்லுங்க. நீங்கள் தேவன் பட்சம் நின்னீங்கன்னா கர்த்தர் உங்கள் பக்கம் நிற்பார். கர்த்தர் உங்களுக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். அது தேவனுடைய ஒரு தெய்வீக பண்பாக குணாதிசயமாக இருக்கிறது. சங்கீதம் 18:27 ஆண்டவர் என்ன பாருங்கள், தாவீது தேவனை குறித்து சொல்கிறார். சங்கீதம் 18:27 தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். இங்கே தேவன் பாருங்க, சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிக்கிறார், மேட்டிமையான கண்களை தாழ்த்துகிறார் என்று இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் நம்ம ஏசாயா 35-36 அதிகாரத்தில், அதே மாதிரி இங்கே நம்ம 2 ராஜாக்கள் 19 அதிகாரங்களில் பார்க்குறோம். சனகரிப்பு ராஜாவுடைய படைத்தலைவன் ஆகிய ரப்சாக்கே, அசீரிய பேரரசனுடைய படைத்தலைவன் ரப்சாக்கே என்ன செய்கிறான்? ரொம்ப பெருமையாக பேசுகிறான். எசேக்கியா ராஜா அந்த நாட்களில் யூதாவின் மேலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அந்த ராஜா ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு ராஜா, தேவனை தேடக்கூடிய ஒரு ராஜா. அந்த தேவனுக்கு தேடக்கூடிய அந்த எசேக்கியாவுக்கு விரோதமாக இந்த ரப்சாக்கே ரொம்ப பெருமையாக பேசுகிறான். ஜனங்களுடைய இருதயங்களை குழப்புவது தான் அவனுடைய நோக்கமாக இருக்குது. ஜனங்களுடைய இருதயங்களை குழப்பி அவர்கள் அங்கே உள்ள பலனே இழந்து போகக்கூடியவங்களாக காணப்படுறார். பெரிய படையோடு வந்துட்டான். 2000 குதிரை தர்றேன், அதன் மேலே ஏறுறதுக்கு உனக்கு போர் வீரர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறான். 2000 போர் வீரர்கள் கூட உனக்கு கிடையாதியா? நீ என்ன ஜெயிச்சிருவியா? நீ என்ன வெற்றி கொண்டுருவியா? நான் எவ்வளவு பட்டணங்களெல்லாம் அழிச்சிட்டு வந்திருக்கிறேன், அந்த தேவர்களெல்லாம் என்ன ரட்சிக்கலையே, உன் தெய்வம் எப்படி என்னை காப்பாற்றுன்னு சொல்லி ரப்சாக்கே எசேக்கியாவுக்கு விரோதமாக, அந்த போர் வீரர்களுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பேசுகிறான். தேவனுடைய சுபாவம் என்ன? பெருநெஞ்சு உள்ளவனை பொறுக்க மாட்டேன், அகந்தை உள்ளவர்களை தாழ்த்துகிறவர். கர்த்தருடைய கண்கள் விரோதமாக இருக்குதான். ஒருத்தன் அகந்தையாக பேசுகிறான்னா கர்த்தருடைய கண்கள் அப்படியே தீப்பிடிச்சு எரியும். அகந்தையாக பேசுகிறவனை அவர் சுட்டரிக்கிற தேவன் என்று பார்க்குறோம். பாருங்கள், எசேக்கியா கண்ணரோடு ஜெபிக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, அப்போ மற்ற பட்டணங்களெல்லாம் ஜெயித்தான், அந்த தேவர்களெல்லாம் அவன் தோற்கடித்தான். அது தெய்வம் இல்லை ஆண்டவர், நீர் தான் மெய்யான தேவன், உம்மை தவிர வேறு தேவன் இல்லை ஆண்டவரே, நீரே மெய்யான தேவன் என்று இந்த ஜனமெல்லாம் அறியும்படி ஆண்டவரே, நீங்கள் மனுஷன் உங்களை மேற்கொள்ள ஒட்டாதிரும், மனுஷன் உண்மை மேற்கொள்ளக்கூடாது. பாருங்கள், அந்த கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். எசேக்கியா ராஜா காலத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறார். அங்கே ஒரு உண்மையுள்ள ஊழியன் ஏசாயா, ஒரு உண்மையுள்ள ராஜா எசேக்கியா. பாருங்கள், தேவன் என்ன செஞ்சார்? இவர்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அகந்தையாக பேசின, மேட்டிமையாக நடந்து கொண்ட அந்த அசீரிய படை தலைவன் ரப்சாக்கே, அவனை அந்த படைகளுக்கு விரோதமாக பரலோகத்திலேருந்து ஒரு தூதனை அனுப்பினார். ஒரு தூதன் வந்தால் 1,85,000 பேர் க்ளோஸ். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். தேவனுடைய வல்லமைங்கிறது எவ்வளோ பெரிய வல்லமையாக இருக்கும். பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் புறப்பட்டு வந்தால் பாளையத்தில் 1,85,000 பேர் காலையில் எழும்பி பார்க்குறான். அவர்களெல்லாம் செத்த பிரேதங்களாக கிடக்கிறாங்க. என்னடா இது? ரப்சாக்கேக்கு அப்படியே குழப்பம் வந்துட்டு, அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ராத்திரி எல்லாம் நல்லபடியாக தான் படுத்தாங்க. காலையில் போய் யுத்தம் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா, நாட்டை பிடிக்கலான்னு பார்த்தா ஒருத்தரும் எழுவ மாட்டேங்கிறான். ஏன் செத்தான், எதுக்காக செத்தான் அவனுக்கே தெரியாது. பயந்துட்டான், தப்பி ஓடிட்டான். ஐயோ, நம்ம இங்கே இருந்தோன்னா நம்மளும் செத்து போயிடுவோம், ஓடி போயிட்டான். எனக்கு அருமையானவர்களே, தேவன் வைராக்கியமாய் செயல்படுகிறார். தேவன் வைராக்கியமாக கிரியை செய்கிறார். ஆகவே நாம் பெருமையாக இருந்துடக்கூடாது, மேட்டிமையாக பேசிடக்கூடாது, அகந்தையாக பேசிடக்கூடாது. அப்படி எங்கேயாவது நடந்தோன்னு சொன்னால் தாழ்த்திடணும்.
அவங்களிடத்துலையும் போய் பேசி நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். ஏன்னா பெருமையாக இருக்கிறவங்களுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறாரு. அடி தப்பவே முடியாது. தேவனுடைய அடியை நம்ம ஏன் வாங்கணும்? அதை விட நாம் நம்மளை தாழ்த்திட்டோன்னு சொன்னால் ஆண்டவருடைய கிருபையை நம்ம பெற்றுடலாம், ஆண்டவருடைய பாதுகாப்பை நம்ம பெற்றுடலாம். ஆம், எசேக்கியாவுடைய குமாரன் மனாசே, அவன் எசேக்கியா உண்மையாக இருந்தான். ஆனால் மனாசே உண்மையாக இருந்தானா? உண்மையாக இல்லை. தேவனை விட்டு வழி விலகிட்டான். ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் விலகிட்டார். ஆண்டவர் நம்மளோட இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. அங்கே தேசத்தை விட்டு மனாசையை விட்டு தேவன் விலகின உடனே சத்துருக்கள் வந்து மனாசையை பிடிச்சிட்டாங்க. மனாசையை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு போட்டாங்க. வேறு தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போயிட்டாங்க. அந்த தேசத்தில் இருந்து மனாசை ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் பெருமையாக நடந்துட்டேன், உங்களை விட்டுட்டேன் ஆண்டவரே, என்னை தாழ்த்துறேன் ஆண்டவரே. உடனே கேட்குறாரு. அந்த மனாசையின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனை அங்கேருந்து கொண்டு வந்து மீண்டும் ராஜாவாக உட்கார வைக்கிறாரே. பார்த்தீங்களா? நாம் நம்முடைய தவறுகளை சரி செய்வதற்கு எந்த அளவுக்கு நம்ம தீவிரமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்காக செயல்படுவார். எப்படி நமக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு விரோதமாக கர்த்தர் எதிர்த்து நிற்பாரோ அதே மாதிரி நாம் பெருமையாக இருந்தால் நமக்கும் எதிர்த்து நிற்பார். ஆகவே பெருமை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது. ஆனால் நம்ம தாழ்மை உள்ளவங்களாக இருந்தோம்னா கிருபை அளிக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அதிகமான கிருபையா? பார்த்தீங்களா? நம்ம தாழ்மையாக இருந்தோம்னா அதிகமான கிருபையை நம்ம பெற்று அனுபவிக்கிறவர்களாக நம்ம காணப்பட முடியும். ஆனால் நம்ம பெருமையாக இருந்தோம்னா அடி தான். இப்போ ஒரு மனிதன் தானும் பெருமையாக இருந்துடக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுடைய சத்துரு, உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க பெருமையாக இருக்கிறாங்களா, அமைதியாக இருங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. கர்த்தர் கிருபை செய்வார், கர்த்தர் கிரியை செய்வார். உங்களுக்கு கிருபையை கொடுப்பார், அவங்களுக்கு அடியை கொடுப்பார். இங்கே வாசிக்கிறோம், அதிகமான கிருபை. அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்கிறதுக்கு தாழ்மையாக இருந்தோன்னு சொன்னால் தேவன் நிச்சயமாக உயர்த்துவார். அவர் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தொழிலை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனோடு கிட்டி சேரவும், தேவனுடைய மெய்யான சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கவும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இந்த நாட்களில் நாம் தேவனுடைய குணாதிசயத்தை நம்ம அறிந்து கொள்வோம். அவர் மேட்டிமை உள்ளவனை தூரத்துலேருந்து பார்க்குறாராம். அவன் பக்கத்திலே போக மாட்டாருங்கிறார், தூரத்துலேருந்து அறிகிறார். நீதிமொழிகளில் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 6ல் ஒன்று என்ன தெரியுமா? மேட்டிமையான கண். மேட்டிமையான கண், பொய்னாவு, குற்றமற்றவர்களுக்கு விரோதமாக ரத்த சிந்துகை, நிறைய இருக்கு. ஆனால் மேட்டிமையான கண், மேட்டிமையான கண்ணை ஒருவன் உடையவனாக இருந்தால் தேவன் வெறுக்கிறார், அருவருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் இது தேவனுடைய குணாதிசயங்கிறத அறிந்து தேவனுக்கு பயந்து நடப்போம். தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். விரோதமாக ஒருத்தன் நடக்கிறான்னு அவனுக்கு அடியை கொடுப்பார். அவன் அடி வாங்கி தான் திருந்தணும்னு சொன்னால் அது ஆண்டவருடைய கரத்தில் தப்பவே முடியாது. அது அவருடைய சுபாவம், அவருடைய குணாதிசயம். கர்த்தர் தாம் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் அதிக பிரயோஜனமாக ஆசீர்வதித்து தருவாராக. நம்ம ஜெபம் செய்வோமா? எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களில் பெருமை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய சுபாவம் பெருமை உள்ளவர்களுக்கு, அகந்தை உள்ளவர்களுக்கு, மேட்டுமையானவர்களுக்கு, பெருநெஞ்சு உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு சுபாவமாக இருக்கிறது. தேவனே, உம்மை நாங்கள் யாரென்று அறிந்து நாங்கள் தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து அதிகமான கிருபையை எங்கள் வாழ்க்கையில் பெற்று அனுபவிக்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் நீங்கள் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் இங்கே கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் மறுபடியும் சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.